நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு காலத்துல இந்தியா முழுக்க இருளில் தத்தளித்துக் கொண்டிருந்தபோது, வறுமை, பஞ்சம், அரசியல் குழப்பம் என மூழ்கிப் போயிருந்தபோது, ஒரே ஒரு மனிதரின் 3 முடிவுகளால் தான் இந்த நாடு இன்று ஒளியில நிக்கிது. இந்த முடிவுகள் இத்தனை பெரியது என்று யாரும் உங்களுக்கு சொல்லல. அது வரலாற்றில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள். ஆனா இன்று அந்த மறைந்த உண்மைகளை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போறேன். இது ஒரு தலைமுறையை மீட்டெடுத்த கதை. இவர்தான் காமராஜர். சக்கரவர்த்தியின் பட்டமில்லை, அதிகாரத்தின் ஆடம்பரமில்லை. ஆனா இந்திய வரலாற்றையே மாற்றிய ஒரு ஒளியின் மனிதர், ஏழைகளின் தலைவன், கல்விக்கண் திறந்தவர். அவருடைய ஆட்சிக்காலம் வெறும் 9 ஆண்டுகள்தான். ஆனா அந்த 9 ஆண்டுகளில் அவர் எடுத்த 3 அதிரடி தீர்மானங்கள் நம் தேசத்தின் போக்கையே திருப்பிப் போட்டன. இப்ப நம்ம பார்க்க போறோம். கல்வியை மாற்றிய பசி ஒழிப்பு தீர்மானம், அதுதான் மதிய உணவு திட்டம். தமிழகம் வறட்சியிலிருந்து தப்பிய தண்ணீர் தீர்மானம், அணை கட்டிய கதை. இந்திய அரசியலையே சுத்தம் செய்த தியாகத்தின் முடிவு, தன்னலமில்லா செயல். இந்த 3 முடிவுகள்தான் இந்தியா மீள முக்கிய காரணம். வாங்க முதல் அத்தியாயத்துக்குள் போவோம். 1960களில் தமிழகம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டது. பள்ளிகள் இருந்ததால மட்டும் கல்வி கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? பசி. ஒரு காலத்துல பள்ளி என்பது சில பிரிவிலேஜ்ட் குழந்தைகளுக்கான இடமாகவே இருந்தது. அரசு பள்ளிகள்ல சேர யாரும் ஆர்வம் காட்டல. ஆசிரியர்கள் இருந்தாலும் இருக்கை காலியாகவே இருந்தது. அந்த சமயத்துல காமராஜர் மிக எளிய ஆழமான ஒரு விஷயத்தை கேட்டார். குழந்தை ஏன் பள்ளிக்கு வரல? அவருக்கு சொன்ன பதில், சாப்பாடு இல்ல ஐயா, வறுமையால் குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிறார்கள். அவ்வளவுதான். அதோட முடிவு நடந்தது. மதிய உணவு திட்டத்தின் ஆரம்பம். குழந்தை கத்துக்கணும் என்றா முதல்ல அவன் வயிறு நிறையணும். இதுதான் காமராஜரின் எளிய ஆனால் புரட்சிகரமான பிலாசபி. இந்தியாவே பார்த்து வியந்து கற்றுக்கொண்ட மதிய உணவு திட்டம். இது இந்திய கல்வி வரலாற்றுல மிகப்பெரிய சோஷியல் ரெவல்யூஷன். சில அரசியல்வாதிகள் இதை எதிர்த்தாங்க. அரசு பணத்தை வீணடிக்கிறீங்களே, சாப்பாடு போட்டா குழந்தை படிக்க வருமா என்று கேட்டார்கள். காமராஜர், சாப்பாடு போட்டா அவன் பள்ளிக்கு வந்து நிற்பான். என் பொறுப்பு அத்தோடு முடிவதில்லை. நான் அவனுக்கு கல்வி கொடுக்கிறேன். 2 ஆண்டுகளுக்குள்ளேயே பள்ளி வருகை 40% இருந்தது 90%ஆனது. கிராமங்களில் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. வேலைக்கு சென்ற குழந்தைகள் கல்வியின் பாதைக்கு திரும்பினார்கள். இது ஒரு திட்டமாக பார்க்க வேண்டாம். இது ஒரு தலைமுறையை வறுமையிலிருந்து விடுவித்த தீர்மானம். இன்று இந்தியாவின் முதுகெலும்பாக நிற்கும் நடுத்தர வர்க்கத்துக்கு விதை போட்டது இந்த திட்டம்தான். அடுத்து தமிழகம் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் நீர். உணவு பிரச்சினைக்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் பொருளாதாரம் வறட்சியால் படுத்துப் போயிருந்தது. அந்த காலத்துல கிராமம், விவசாயம், குடிநீர் எல்லாமே கடுமையான நெருக்கடியில் இருந்தது. மக்கள் நகரங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நெருக்கடியான நேரத்துல காமராஜர் எடுத்த சபதம், தமிழகத்துக்கு தண்ணீர் தந்தால்தான் வாழ்க்கை துளிர்க்கும், மக்கள் இங்கே நிம்மதியாய் வாழ்வார்கள். அவ்வளவு பெரிய திட்டங்களை ஒரு மனிதர் லீடர்ஷிப் கொண்டு குறுகிய காலத்துக்குள் நிறைவு செய்ததே மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் ஒரு அணை கட்டுபவர், டேம் பில்டர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜர் காலத்தில் 13 பெரிய அணைகள் கட்டப்பட்டன. உதாரணம், மணிமுத்தாறு, வைகை, கிருஷ்ணகிரி. 100க்கும் மேற்பட்ட நீர்ப்பாசன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. 1200க்கும் மேலான ஏரிகள் தூர்வாரப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. தமிழகத்தின் வறட்சி பட்டணங்கள் விவசாய களஞ்சியமாக மாறின. அவர் ஆட்சிக்கு வரும்போது 1.8 மில்லியன் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்றது. அவர் வெளியேறும்போது 2.5 மில்லியன் ஏக்கராக உயர்ந்தது. தண்ணீர் வந்ததும் பயிர்கள் இரட்டிப்பானது. விவசாய வருமானம் அபரிமிதமாக உயர்ந்தது. கிராம மக்கள் நகரங்களை விட்டு தங்கள் பூர்வீகத்துக்கு திரும்பி வந்தார்கள். இது வெறும் அணை கட்டுதல் அல்ல, இது தமிழ்நாட்டின் பொருளாதார புரட்சி, தமிழ்நாட்டின் 2வது பிறப்பு. காமராஜர் வெறும் அரசியல்வாதி இல்லை, அவர் அரசியல் சுத்தம் செய்ய வந்த மனிதர். ஊழலும் சுயநலவும் மலிந்திருந்த ஒரு அமைப்பை மாற்ற அவர் எடுத்த இறுதி முடிவுதான் இந்த தேசத்தை காப்பாற்றியது.
அந்த நாட்களில் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே ஊழலும் குழப்பமும் உச்சத்தை அடைந்தது. பதவிகளால் மக்கள் பணி நின்று போனது. காமராஜர் எடுத்த துணிகரமான முடிவு, கட்சி நலனுக்கு அல்ல, நாட்டுக்காக சுத்தம் செய்யணும். முதலமைச்சர்கள் மற்றும் மூத்த மந்திரிகள் உட்பட 6 பேரை கட்சி பணிக்கு திரும்ப வரும்படி வலியுறுத்தினார். இது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் பதவி விலகி தன்னலமில்லாமல் கட்சிக்கு சேவை செய்ய வழிவகுத்தது. இந்திய அரசியல் வரலாற்றில் இவ்வளவு பெரிய தியாகம் நடந்ததே இல்லை. அவர் ஒரு கிங் மேக்கராக மாறினாலும் தனக்கென ஒரு நாற்காலியை தேடவில்லை. அவருடைய நேர்மைக்கு ஆதாரம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே போதும். அவருக்கென ஒரு ஜீப் இல்லை, தனி விமானம் இல்லை, சாதாரண ஆடை, எளிமையான உணவு, கரப்ஷன் 0. அவர் இறந்தபோது அவருடைய தாய்க்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டபோது கூட அவர் வீட்டில் போதுமான பணம் இருக்கவில்லை. இதுதான் அவர் இன்டெகிரிட்டியின் உச்சம். அப்போது அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். 1966இல் லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்குப் பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுப்பதில் காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அரசியல் போட்டிகள் ஏற்பட்ட போதும், அவர் அநியாயமாக சதி செய்யப்பட்ட போதும் அவர் பிரத்யேகமாக ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா அவருக்கு தன் நலம் முக்கியமில்லை, இந்திய ஜனநாயகத்தின் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் மட்டும் முக்கியம். தனிப்பட்ட விரோதங்களை விட தேசத்தின் நலனை பெரிதாக பார்த்த ஒரே தலைவர் அவர்தான். காமராஜர் அவர் தலைவரில்லை, அவர் ஒரு நாடு கட்டிய சிற்பி. அவர் எடுத்த 3 புரட்சிகரமான தீர்மானங்களால்தான் பசியிலிருந்த குழந்தைகள் கல்வி பாதைக்கு திரும்பினார்கள். தமிழகம் வறட்சியிலிருந்து மீண்டு தண்ணீர் பெற்றது. இந்திய அரசியல் சுத்தம் செய்யப்பட்டு தேசம் முன்னேறியது. இந்த முடிவுகள் வெறும் வரலாறாக மறைந்திருக்கக்கூடாது. இது இன்றைய தலைமுறைக்கும் போய் சேர வேண்டும். காமராஜரின் வாழ்க்கை அரசியல்வாதியின் கதையல்ல, ஓர் மனிதன் தன்னலமில்லாமல் இருந்து நாட்டை எப்படி மாற்ற முடியும் என்பதற்கான உயிருள்ள உதாரணம். அவரது தியாகமும் தொலைநோக்கு பார்வையும் தான் இன்று நாம் அனுபவிக்கும் அமைதியான மற்றும் வளமான இந்தியாவுக்கு அடித்தளமிட்டது. நீங்களும் இந்த உண்மையை பரப்ப விரும்பினால் இந்த காணொளியை மறக்காமல் பகிருங்கள். ஜெய் ஹிந்த்.